இப்போ விற்பனையாகும் பைக்குகளில் ஏபிஎஸ், கார்னரிங் ஏபிஎஸ், டிராக்ஷன் கண்ட்ரோல், ஃபியூவல் இன்ஜெக்டர் போன்ற வசதிகள் இருக்கு. ஆனாலும் இந்த வசதிகளுக்காக அதிகமான பணம் கொடுத்து பைக்குகளை வாங்கணுமான்னு சில பேர் யோசிக்கிறாங்க. இந்த வசதிகளுக்காக அதிக பணம் கொடுத்து நம்ம பைக்கை வாங்கும்போது அந்த வசதிகள் நம்மளோட ரைடிங்க்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தருங்கிறத சில பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஏபிஎஸ், கார்னரிங் ஏபிஎஸ், டிராக்ஷன் கண்ட்ரோல், ஃபியூவல் இன்ஜெக்டர், ரைடிங் மோடுகள், பிரேக்ஸ் போன்றவை நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறதையும் அதோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைடிங் மோடுகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, 200cc இருக்கிற ஒரு பைக்ல ரைடிங் மோடுன்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா இன்ஜினோட பவரை நம்மளால கட்டுப்படுத்த முடியாமலே போயிடலாம். நார்மல் ரோட்ல பைக் இன்ஜின் தர பவரை அதிகமா மழை பெய்யும் பொழுது அதே பவரோட வண்டி இயக்கினா அது ஆக்சிடென்ட்ல போய் விட முடியலாம். அதுவே ரெயின் மோடு ஆப்ஷன் உங்க பைக்ல இருந்தா இன்ஜினோட பவர், பிரேக் தன்மை, ஆர்பிஎம் லெவல் போன்றவற்றை கட்டுப்படுத்தி வீல் ஸ்கிட் ஆகாமலும் வண்டி ஃபால் ஆகாமலும் தடுக்க முடியும். நார்மலா பைக்ல 20 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணா ரெயின் மோட்ல 5 to 6% வரைக்கும் குறைக்கப்படும் பைக்கோட சிசியை பொறுத்து. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோட்ல பைக்கை டிரைவ் பண்ணும்போது உங்க பைக் இன்ஜினோட முழு சக்தியையும் பயன்படுத்த முடியும். நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்ல டிரைவ் பண்றோம்னா ஒன்னு ஹைவேஸ்லயோ அல்லது ட்ராக்ல யூஸ் பண்ணுவோம். அதனால பிரேக்கை அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ஏபிஎஸ், TCS பாதுகாப்பு இருந்தாலும் அதிவேகத்துல சடனா வண்டி நிறுத்தும் போது நமக்கு பேலன்ஸ் இல்லாம போயிடக்கூடாதுனால பிரேக்கோட தன்மையை 1 to 3% வரைக்கும் கம்மி பண்ணிடும் இந்த ஸ்போர்ட்ஸ் மோட். இருக்கிறதுலே சிறந்த ரைடிங் மோட்னா அது நார்மல் மோட் தான். சிட்டில நார்மலா பைக் டிரைவ் பண்ணும்போது இன்ஜினுக்கு அதிக பவர் தேவையில்லை. அதனால நார்மல் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அடிக்கடி சடனா பிரேக் போட வேண்டி இருக்கிறதுனால பிரேக்கை 100% தன்மையை வெளிப்படுத்தும். இதை தவிர ஹில், ஈகோ அப்படின்னு நிறைய மோடுகள் இருக்கு பைக் நிறுவனங்களுக்கு தகுந்த மாதிரி. அதுல இந்த மூணு தான் ரொம்ப முக்கியமானது. டிராக்ஷன் கண்ட்ரோலை பத்தி பார்ப்போம். TCS அழைக்கப்படுற இந்த டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அதிக ஸ்பீட்ல வண்டியை கார்னர்லயோ அல்லது ஸ்லிப்பரியான மணல், சேர், சகதி, ஆயில், வாட்டர் நிறைந்த ரோடுகள்லயோ வண்டியோட வீல் ஸ்கிட் ஆகாம பாதுகாக்க பயன்படக்கூடிய ஒரு இருவை கட்டுப்பாடு கருவியாகும். உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் வீல் 40 km வேகத்தில் போகும்போது ரியர் வீல் 60 km வேகத்தில் ரன் ஆனா இதை சரி செய்ய இரண்டு வீலுக்கும் ஒரே ஸ்பீடை கொண்டு வர இந்த டிராக்ஷன் கண்ட்ரோல் உதவி பண்ணும். வண்டியோட ஃப்ரண்ட் வீல் ஸ்பீட், ரியர் வீல் ஸ்பீட், வண்டி எந்த அளவுக்கு சரிவா இருக்கு, ஆக்சிலரேட்டர் பவர் என்ன, வண்டியோட RPM லெவல் என்ன போன்ற முக்கியமான தகவலை ECSங்கிற எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு அனுப்பி அதன் மூலமா வண்டி ஸ்கிட் ஆகாம பாதுகாக்கும். இந்த அனைத்து சென்சார்களும் பெர் செகண்டுக்கு 30 முதல் 100 தடவை தகவல் அனுப்பும். TCS லெவலை பொறுத்து இன்ஜினோட ரியர் வீல் டைரக்டா கனெக்ட் ஆகிறதுனால இன்ஜினுக்கு போற பெட்ரோலை கட் ஆஃப் பண்ணும். வீல் ஸ்டெபிலிட்டி ஆற வரைக்கும். டிராக்ஷன் கண்ட்ரோலுக்கு நிறைய பேர்களும் இருக்கு. பைக்கோட காஸ்ட் பொறுத்து இந்த TCS தன்மை மாறுபடும். அதிக விலை உள்ள பைக்குகள்ல TCS ஒர்க் ஆகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். இப்போ விற்பனையில் இருக்கிற யமஹாவோட விலை குறைந்த பைக்குகள்ல கூட இந்த டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. பைக்கை பத்தி தெரிஞ்ச எல்லாத்துக்கும் கார்னரிங் ஏபிஎஸ் பத்தி தெரியாது. நார்மல் ஏபிஎஸ் விட கார்னர் ஏபிஎஸ் ரொம்ப முக்கியமானது. ரேஸ் ட்ராக்ல கார்னர்ல அதிக ஸ்பீட்ல வண்டியை திருப்பதை பார்த்திருப்போம். அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது கார்னர் ஏபிஎஸ் தான். நார்மல் பிரேக்ஸ்ல அதிக ஸ்பீட்ல போகும்போது வழியில ஏதாவது வண்டி வந்துட்டா பிரேக் போட்டா வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவே ஏபிஎஸ் இருந்தா வண்டியை பாதுகாப்பா நிறுத்த முடியும். அதுவும் ஸ்ட்ரைட்டான ரோட்ல மட்டும்தான். ரொம்ப கர்வான ரோட்ல அதிக ஸ்பீட்ல திரும்பினோம்னா ஏபிஎஸ் இருந்தாலும் சரியான கண்ட்ரோல் கிடைக்காது. ஒருவேளை உங்க வண்டியில கார்னர் ஏபிஎஸ் இருந்தா வளைவுல கூட ஸ்பீடா போனாலும் கண்ட்ரோல் பண்ணிட முடியும், ரேஸ் ட்ராக்ல ஓட்டுற மாதிரியே. இந்த கார்னர் ஏபிஎஸ் ஒவ்வொரு பைக் நிறுவனமும் வேற வேற பேர்ல சொல்லுவாங்க. இந்த கார்னர் ஏபிஎஸ்ங்கிறது வண்டியோட ஆங்கிள், த்ராட்டில் பவர் ரிக்வெஸ்ட், இன்ஜினோட நியூட்ரல் மீட்டர் டார்க், ரியல் வீல் ஸ்பீட், ஃப்ரண்ட் வீல் ஸ்பீட், பிரேக்கிங் ஃபோர்ஸ் போன்ற தகவலை இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ்க்கு அனுப்பி அதிக ஸ்பீட்ல கார்னர்ல வண்டியை திருப்பினாலும் ஸ்கிட் ஆகாம நம்ம கண்ட்ரோல்லயே வச்சுக்க உதவும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ட்ராக்ல ஓட்டுற மாதிரி நார்மல் ரோட்ல ஓட்ட முடியாது. பைக்ல எந்த மாதிரி ஃபியூச்சர் இருந்தாலும் சரியான பைக் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா நமக்கு இதெல்லாம் கை கொடுக்காம போயிடலாம். நம்ம பைக்ல ரைடிங் பண்ணும்போது த்ரில்லிங்கான அனுபவத்தை தர பைக்கோட இன்ஜின் மட்டும் போதாது, அதோட ஃபியூவல் இன்ஜெக்டர் தான் முக்கியமான காரணமா இருக்கு. நம்ம பைக்ல ஆக்சிலேட் பண்ணும்போது நமக்கு தேவையான ஸ்பீடையும் தரணும், இன்ஜின் கட் ஆஃபும் ஆகக்கூடாது. இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது ஃபியூவல் இன்ஜெக்டர் தான். இந்த ஃபியூவல் இன்ஜெக்டர் வரதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண கார்பரேட்டர் இன்ஜின்ல அதிகமான ஃபியூவல் அனுப்புறதுனால இன்ஜின்ல சில பிரச்சனைகள் வந்தது. இதை சரி செய்ய உருவாக்கப்பட்டது தான் ஃபியூவல் இன்ஜெக்டர். 1872 ஜார்ஜ் பெய்லி பிரைட்டன்கிறால ஃபியூவல் இன்ஜெக்டர் உருவாக்கப்படுது. 1884 ஜோஹன்னஸ் ஸ்பீல் என்பவரால உருமாற்றம் பெற்று கார்களுக்கு இந்த ஃபியூவல் இன்ஜெக்டர் பரிசோதிக்கப்பட்டது. இந்த ஃபியூவல் இன்ஜெக்டர் இன்ஜினோட ஹீட்டுக்கு தகுந்த மாதிரியும் த்ராட்டில் ரெஸ்பான்ஸுக்கு தகுந்த மாதிரியும் ஃபியூவலை இன்ஜினுக்கு அனுப்புறதுனால நிறைய பெட்ரோலும் மிச்சமாச்சு, தேவையான ஸ்பீடும் கிடைச்சது. 1980 உலகத்திலேயே முதலா ஃபியூவல் இன்ஜெக்டரோட விற்பனைக்கு வந்த பைக் கவாசகி Z1000 கிளாசிக் பைக் தான். இந்தியாவில் முதலா ஃபியூவல் இன்ஜெக்டரோட விற்பனைக்கு வந்த பைக் ஹீரோ கிளாமர் 125. நாம யூஸ் பண்ற பைக்ல செயின் டிரைவ், பெல்ட் டிரைவ், சாஃப்ட் டிரைவ்னு 3 ஆப்ஷன் இருக்கு. இதுல பெல்ட் டிரைவ் ஆனது அதிகமான பைக்ல யூஸ் பண்றதே கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் இன்ஜின்ல இருந்து வீலுக்கு செல்லக்கூடிய பவரை இந்த பெல்ட் டிரைவால முழுமையானதா வீலுக்கு தர முடியாது. நாட்டுல அடிக்கடி ஃபுல் ஸ்பீட்ல முறுக்கும் போது பெல்ட் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு.
அதே மாதிரி பைக்ல அதிகமான வெயிட்டையும் வைக்க முடியாது. டிரைவ்ல இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் செயின் மாதிரி அடிக்கடி கவனிச்சுக்க வேண்டிய பிரச்சனை கிடையாது. இதுவே சாஃப்ட் டிரைவ் பைக்குகளை பொறுத்த வரைக்கும் இன்ஜின்ல இருந்து வீலுக்கு செல்லக்கூடிய பவரை 15% இந்த சாஃப்ட் டிரைவுகள் குறைச்சிருது. இருந்தாலும் இந்த சாஃப்ட் டிரைவுகள் எந்த மாதிரி இடத்துலயும் ஓட்டக்கூடியதா இருக்கும். அடிக்கடி கவனிக்க வேண்டிய பிரச்சனையும் கிடையாது. சர்வீஸ் விடும்போது ஆயில மட்டும் மாத்தினா போதுமானது. ஆனா செயின் அண்ட் பெல்ட்டோட ஒப்பிடும்போது இந்த சாஃப்ட் டிரைவுகள் ரொம்பவே காஸ்ட்லியானது. இந்த மூணுலயே ரொம்பவும் சிறப்பானது செயின் டிரைவ் தான். 500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சரியான முறையில் மெயின்டெனன்ஸ் பண்ணா போறோம் 20,000 அல்லது 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த செயின் டிரைவுகள் உழைக்கும். இன்ஜின்ல இருந்து வீலுக்கு செல்லக்கூடிய பவரையும் அதிகமானதா கொடுக்கும். அதே இடத்துல எந்த மாதிரி ரோட்லையும் எந்த மாதிரி ஸ்பீட்லையும் மெயின்டைன் பண்ண முடியும். முன்ன இருந்த காலத்துல ட்ரம் பிரேக்ஸ் தான் அதிகமான யூசேஜ்ல இருந்தது. இந்த ட்ரம் பிரேக்ஸ்ல டிஸ்க் பிரேக்ஸோட பவர் கம்மியானதாகவும் சர்வீஸ் ரொம்ப அதிகமானதாகவும் இருந்தது. நார்மலான டிஸ்க் பிரேக்ஸை விட ட்ரம் பிரேக்ஸோட ஆயுள் மிகவும் குறைவானது. இந்த ட்ரம் பிரேக்ஸ்ல சேர், சகதி, தண்ணீர் போன்றவை பட்டுட்டா தேவையில்லாத சத்தம் வர்றதோட மட்டும் இல்லாம தேவையான பிரேக்கும் கிடைக்காது. இருந்தாலும் இப்பவும் சில பட்ஜெட் பைக்குகள்ல இந்த ட்ரம் பிரேக்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மாற்றாக வந்ததுதான் டிஸ்க் பிரேக்ஸ். இந்த டிஸ்க் பிரேக்ஸ்ல சிங்கிள் பிஸ்டன் கேலிபர், 2 பிஸ்டன் கேலிபர், 6 பிஸ்டன் கேலிபர் வரைக்கும் இருக்கு. வண்டியோட சிசி, வண்டியோட டோட்டல் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்க் பிரேக்ஸோட தன்மை மாறுபடும். அதிக சிசி உள்ள பைக்குகளில் 2 பிஸ்டன் கேலிபர்களையும், சிசி குறைவான பைக்குகளில் சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்களையும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் 2 பிஸ்டன் கேலிபர்களுக்கும் சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வண்டியோட டோட்டல் காஸ்ட் மற்றும் வண்டியோட சிசி, வண்டியோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டிஸ்க் பிரேக்ஸை வண்டிக்கு தருவாங்க. 2 பிஸ்டன் கேலிபர்களுக்கும் சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்களுக்கும் இருக்கும் பெரிய வித்தியாசமே வண்டியோட பிரேக்கிங் ஃபோர்ஸ் தான். இந்த மாதிரி பைக் சம்பந்தப்பட்ட வீடியோகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.